வணக்கம், வெல்கம் டு எஸ்கே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி மட்டன் குருமா டேஸ்ட்லேயே தக்காளி குருமா செய்வோம். இதுக்கு 2 பழமாக தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 1 எடுத்துகிட்டு நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு சட்டி வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம், இல்லை நம்ம எப்போவும் சேர்க்கக்கூடிய ஆயிலே சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு பிரிஞ்சி இலை 1 சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் ஒரு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா எண்ணெயிலே வதங்கணுங்க. இது குயிக்கான டைமோட நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ மூடி போட்டுருங்க. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. தக்காளியை நல்லா கிண்டி விடுங்க. அது எண்ணெயிலே வேகணுங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. மூடி போட்டு வச்சுருங்க. எப்போவுமே நம்ம மூடி வச்சு சமைக்கும் போது அதனுடைய ஃப்ளேவர் பூரா உள்ளே சேர்ந்துக்கும், வெளியில் போகாது. இந்த குருமாவுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுவோம். ஒரு 4 வரமிளகா சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. வெள்ளைப்பூடு ஒரு 10 பல் சேர்த்துக்கோங்க. ஒரு கிண்ண அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, பட்டை 2, கிராம்பு 5, ஏலக்காய் 2 இதெல்லாம் சேர்த்து தேங்காய் கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம தக்காளியை பார்க்கும்போது 50% நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை அது உள்ளார சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவை அந்த எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போதைக்கு தண்ணி சேர்த்துக்க வேண்டாம். இந்த மசாலா எண்ணெயிலே நல்லா வதங்கும்போது இன்னும் ஃப்ளேவர் நிறைய கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம மசாலா பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். அப்படி இல்லை, எண்ணெயிலே வதங்கினா தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு மூடி வச்சுருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அந்தளவு நல்லா அதில் வதங்கிருச்சு. இப்போ நம்ம அந்த ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியை சேர்த்துப்போம். நம்ம குருமாவுக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ அந்த அளவு சேர்த்துப்போம். ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 2 கொதி கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கும்போது இந்த ஸ்டேஜில் இருக்குது. நல்லா வாசனையும் கமகமன்னு நல்லா இருக்குது. இந்த குருமாவை இட்லி, தோசை, சாதம் கூட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சிம்பிளாக பண்ணக்கூடிய ரெசிபி இது. நீங்களும் கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.